நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். மேஷ ராசியில் காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சரிச்சிருக்காங்க. ரிஷப ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிருக்காங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு. செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. கேது வந்து சிம்ம ராசியில் இருக்கார். ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜாதகம் வேறு, கோச்சார பலன் வேறு. கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா வான்மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பு வச்சு நம்ம பார்க்குறோம். கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க, எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, யாரோடு சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். ஒரு ராசியில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறதில்ல. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது நடக்க மாட்டேங்குது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நடக்கிறது வேறு மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சொல்கிறதில் அப்படியே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் சொல்கிறது அப்படியே தான் போயிட்டுருக்கு, எங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும். சரிங்களா? இப்போ ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா, டவுட்டே கிடையாது. ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை, கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? அப்போது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட, ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து, உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தாது. அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன், இந்த கிரகநிலைகள், இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமாக வேலை செய்யாது, கண்டிப்பாக வேலை செய்யாது. சரிங்களா? அதுதான் உண்மை. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 20% தான் பேசும். சரிங்களா? ஓப்பனாகவே சொல்கிறேன், 15லேருந்து 20% தான் கோச்சார பலன் பேசும். உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபுத்தி போகுதா, எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு பாசிட்டிவ் எப்போ, நெகட்டிவ் எப்போ, என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்கும்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் 100% நல்ல பலன் அனுபவிக்குங்கிறத ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பொதுவான பலனாக ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் பாருங்கள், உங்கள் ராசியிலே குரு இருக்கார். உங்கள் ராசிநாத புதன் வந்து 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு நட்பு வீட்டில் இருக்கார். அப்போ இந்த மாதம் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஜூன் மாதம் 22ஆம் தேதி புதன் உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஜூன் மாதம் 6ஆம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுவார். 22ஆம் தேதி தான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ இந்த மாதம் முழுக்கவே, சரிங்களா, இந்த மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதும், ராசியில் ஒரு ஒளி கிரகம் இருக்கிறதும் கண்டிப்பாக ஒரு யோகத்தை கொடுக்கும். மனக்குழப்பம் இருக்காது, தெளிவாக சிந்திச்சு உங்களால் முடிவெடுக்க முடியும். ஏன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க தெளிவாக இருப்பீங்க, புத்திசாலியாக இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு அறிவாளியாக இருப்பீங்க. இந்த மாதம் புதன் நல்லா இருக்காருங்க. அவர் விரயத்தில் ஆரம்ப பகுதி இருந்தால் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட வீட்டில், தன்னோட நட்பு வீட்டில் இருக்கிறது ஒரு பக்க பலமாக இருக்கும். உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிரும். வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அமைஞ்சிரும். உங்களுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முயற்சி பண்ணுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கும், சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். ராசியில் இருக்க ஒளி கிரகமும் ராசிநாதன் புதன் நல்லா இருக்கிறது ஒரு பக்க பலமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். சரிங்களா?
பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தான் போராடுறீங்க, எவ்வளோ தான் முயற்சி பண்ணிடுறீங்க, அடுத்தவங்க தான் உங்களுக்கு டெவலப் ஆகி போயிட்டுருக்காங்க தவிர உங்களால் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. ஆனால் இந்த மாதம் ஒரு அடித்தளம் சொல்லலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கார், உங்கள் எண்ணங்கள் நல்லாயிருக்கும், உங்கள் சிந்தனை நல்லாயிருக்கும், நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கிடையாது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? அது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். பெரிய ப்ராப்ளமெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு புத்திர பாக்கியம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறனால 5ஆம் இடத்தையே பார்க்கறனால ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, பூர்வீக சொத்தில் வில்லங்கமெல்லாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் அதெல்லாம் விலகும். பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக செய்ய போகிறீங்க இந்த மாதம். அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா 5ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கறனால குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடச்சிரும். மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருந்தவங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க, செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க, மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க, குரு பார்க்குறாரு. அந்நிய தேச பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தான் அப்பாவோட ஹெல்த்தில் பாதிப்பு வரும், தந்தையோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 10ல் சனி இருக்கார், அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 10ஆம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது குருவோட வீடு. தொழிலில் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, தொழிலில் ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது. நீங்கள் என்ன தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அந்த தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா சனி 10ல் இருக்கிறது ஒரு யோகம். சனி 10ல் அது சுபகிரகத்தோட வீட்டில் சனி இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. சனிக்கு எந்த ஒரு பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும். சூரியன் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்தால் கூட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரம்பத்துலலாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்தாலும் பெரிய ஒரு முன்னேற்றம் தெரியலன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் நல்லா இருக்கிறதுனால 15ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறத உங்களால் பார்த்துட முடியும். சரிங்களா? திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லா இருக்குங்க. ஏன்னா ராசியில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. திருமணமே நடக்காமல் இருக்கவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு திருமணம் நடந்திருக்காது. அதேமாதிரி லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடச்சிருக்காது, ஏதோ ஒரு தடங்களாக இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். திருமணத்துக்கு உண்டான முன்னேற்பாடு பண்ணுவீங்க. ஒரு சில பேர் இந்த மாதமே திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ், எவ்வளோ ஜாதகம் தேடிட்டேன், வரன் தேடிட்டேன், நல்ல வரன் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வரன் தேடி வர்றதை உன்னால் பார்த்துட முடியும். சரிங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நான் முன்னாடியே சொன்னாங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நல்ல வேலை கிடச்சிடும். அதிர்ஷ்டஸ்தானத்தை குருவெல்லாம் பார்க்குறது, 5ஆம் இடத்தை பார்க்குறது, 9ஆம் இடத்தெல்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இது எல்லாம் மீறி உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் உள்ளூரில் வேலை பார்க்குறவங்க உள்ளூர்லேயே உங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை உள்ளூர்லேயே வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வெளியூர் போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ராடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அல்லது வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சிடும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக இருக்குது. சுக்கிரன் நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்காங்க, சனி நல்லா இருக்கார், ராகு குருவோட பார்வையில் கண்ட்ரோலில் இருக்கார், கேது 3ஆம் இடத்துல இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான், பெருசாக உங்களுக்கு எடுக்காது உங்களுக்கு. சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனைகளோ இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்காங்கிறது தான் ஒரு மிதுன ராசிக்காரங்க பிரச்சனை இருக்காதுங்கிறத உண்மையான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பயப்படாதீங்க. இந்த மாதம் எல்லா மிதுன ராசிக்காரங்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், நல்ல அனுபவங்களும் சில நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்க முடியும். அதனால் இந்த மாதம் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த ஜூன் மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.